Hi friends, welcome to GD Rhapsodies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் 5 years BA LLBக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அவங்களுடைய கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்கலனா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைச்சா எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அதில் வந்து சில பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து மற்ற கிட்ட ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பண்ணும்போது அந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்து வேண்டான்ற மாதிரி நோன்று கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எனக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் எஸ்ன்னு கொடுக்கணும், எனக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைச்சாலும் ஓகே தான், அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதையும், அது மட்டும் இல்லாத ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதையும் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டட் கமெண்ட்ஸாக வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து நோ கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்களா இந்த இயர்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு பட்டறைப்பெரும்புத்தூர் புதுப்பாக்கமில் வந்து 3 years and 5 years வந்து நியூவாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கவர்மெண்ட் லா காலேஜஸில் வந்து சீட் ஆனது இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாத ப்ரைவேட் அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 2 or 3 காலேஜஸ் வந்து அஃபிலியேட்டட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வந்து இணைவு பெற்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வரும் இல்லையா. ப்ரைவேட் காலேஜஸில் வந்து இதை செலக்ட் பண்ணணும், எந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வைக்கணும், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்துட்டு பட்டறைப்பெரும்புத்தூர் புதுப்பாக்கெல்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருந்து இல்லையா. அதுக்காக இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் நோ கொடுத்துருந்தீங்கனாலும் எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எப்போ நடந்ததுன்னா, கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுற ஆன்கோயிங் ப்ராசஸில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணதாலும் காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணதாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இயரும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னா சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் இந்த இயரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குது. ஆனால் 100% என்னால் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, நான் காலேஜ் ப்ரிஃபரன்ஸே வந்து மாற்றி போட்டுட்டேன், இப்போ எனக்கு இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கலாம், இந்த காலேஜ் செகண்ட் இருக்கலாம், சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. மேபி 31க்கு மேலே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அந்த டைம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யாரெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து நோ கொடுத்துருக்கீங்களோ, தயவுசெய்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி மெயில் ஐடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. யூனிவர்சிட்டி மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி எனக்கு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து எஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நீடர் வந்து அவங்களுக்கு வந்து மெயிலாக சென்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுது இந்த ஆப்ஷன் வந்து எடிட் ஆப்ஷன் தேவைப்படுதுன்றதை பொறுத்து தான் வந்து அவங்க உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணி கேட்கலாம். எந்த ஹெசிடேட்டும் பண்ணாதீங்க. அவங்க உங்களை வந்து திட்ட போகிறதில்ல, உங்களுக்கு வந்து பணிவாகவே வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. அதுவும் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து மெயிலும் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயில் ரிப்ளே வரல, உங்களுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு என்ன வாண்டட் தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து. ஓகேங்களா, இதுதான் வந்து இதுக்கான சொல்யூஷனாக நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். இதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கட் ஆஃபில் வந்து மார்க் தப்பு பண்ணியிருந்தாலும், எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தயவுசெய்து யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்புங்க. இந்த ரெண்டுமே பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நீடடாக இருக்குது, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு தாராளமாக வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்கள். வீடியோ மேக் பண்ணி போடுறேன், இல்லை ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.